ஊட்டி டு கல்லட்டி ரோட். முன்னாடி அங்கே டேஞ்சருன்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. 36 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. நூற்றுக்கணக்கான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த வழியாக நம்ம மஸ்னகுடி போக போகிறோம். கணேஷாப்பா, இவன் தான் விஷ்ணு, நண்பர் விஷ்ணு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கல்லட்டின்ற ஒரு டேஞ்சரான ஒரு வழியில் போயிட்டு மஸ்னகுடி போக போகிறோம். 36 ஹேர்பின் பெண்டில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்னரில் இருக்கோம். 36 ஹேர்பின் பெண்ட், 37 ஹேர்பின் பெண்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் கார்னர். போகும்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு டீ கடை இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு வியூ இருக்கிற இடத்துல. ஸோ அங்கே போய் முதல்ல டீ குடிச்சிட்டு போயிடலாம். கைஸ், இங்கே வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த வியூவை பார்த்தே சூப்பராக ஒரு டீ, நல்லா காற்று வேறு அடிக்குது. அருமை அருமை, ஆஹா. கீழே இறங்குறதுக்கு TN43 வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலௌடு. TN43 இங்கே லோக்கல் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அலௌடு. மரம் விழுந்து ரோட் பிளாக்கும் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட் மூடிடுச்சு. இந்த மாதிரி மிஸ்ட்டில் வந்து வண்டி வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இந்த ரோட்டில் மேலே வரவங்க வந்து அழுத்தி பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஏன்னா இன்ஜின் ஹீட் ஆகி கூலண்ட் வந்து அப்படியே ஹீட் ஆயிரும். சீசன் டைம்ல எல்லாம் வந்துட்டீங்கன்னா இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா எல்லாம் பிரேக் டவுனா இருக்கும். மேல ஃபுல்லா பிரேக் டவுன் தான் இருக்கும். எல்லாம் டூரிஸ்டுக்காரங்க ஓட்ட தெரியாம ஓட்டி எல்லாம் அப்படி அப்படியே மூணு டிராஃபிக் ஜாம் பண்ணிடுவானுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த ஒரு சைனேஜ் போர்டு வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த ஒரு சைனேஜ் போர்டு இருக்குது. இங்கே வந்து கோ இன் ஃபர்ஸ்ட் கியர் ஒன்லி அப்படி இருக்குது. கீழே எலிஃபென்ட்ஸ் வரலாம், கரடி வரலாம், சிறுத்தை வரலாம், எல்லாமே வரலாம். முதல்ல இந்த ரோட்டில், அதுவும் இந்த கார்னரில் இந்த மாதிரி ஃபென்ஸ் எல்லாம் இல்லை. எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா, எதனா வண்டி இடிச்சிச்சுன்னா அப்படியே ரோலாகி இதுக்குள்ளேயே வரத்துக்கு தான். ஒரு சீசன் டைமில் வந்து ஒரு வண்டி கீழே போய் விழுந்து ஒரு 4 பேர்த்தில் 3 பேர் அவுட்டு. ஒரே ஒருத்தர் மட்டும் உசுரோட அப்படியே வண்டிக்குள்ளே என்ன தெரியாமல் அப்படியே வண்டியில் இருந்திருக்காரு. 3வது நாள் அவரை ரெஸ்கியூ பண்ணி அவரை காப்பாற்றினாங்க. ஃபஸ்ட்டு கியர் இல்லை செகண்ட் கியரில் மட்டும்தான் அந்த வழியாக ஓட்டணும். அது மட்டும் இல்லை, பஸ்ஸும் டைமிங்க்கு மட்டும்தான் போகும். மஸ்னகுடி, மாயார் இந்த மாதிரி இடத்துக்கு டைமிங்க்கு மட்டும்தான் பஸ் இருக்குது. நாங்களும் ரொம்ப நேரமாக இந்த வழியாக போயிட்டுருக்கோம். மேலேருந்து கீழே ஒரு வண்டி போகல, ஆனால் கீழேருந்து மேலே நிறைய வண்டி வருது. TN43 ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை TN43 அந்த லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அந்த வழி அலௌடு. அங்கே முன்னாடியே செக் பாயிண்ட் இருக்கு. அந்த செக் பாயிண்ட்ல 2 செக் பாயிண்ட் இருக்கு. ஒன்று தலைக்குந்த செக் பாயிண்ட், ஒன்று நீங்கள் மேலே ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அங்கேயே பிடிச்சி வண்டி திருப்பி விட்டுருவாங்க. வண்டி அதர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதர் லைசன்ஸ் ஹோல்டராக இருந்தாலும் வண்டி திருப்பி அனுப்பிச்சி விட்டுருவாங்க. நீங்கள் அப்படி சுற்றி கூடலூர் சுற்றி தான் வர மாதிரி இருக்கும். ஏதாச்சும் சிறுத்தையோ புலியோ ஏதாச்சும் பார்த்தா நல்லா இருக்கலாம். வண்டி எதுக்குன்னா, ஒரு வண்டி ரோல் ஆச்சுன்னா இது ரொட்டேட் பண்ணி இதுக்குள்ளாரே போயிடும். இல்லாட்டி இது போச்சுன்னு கீழே வந்து 200 அடி 300 அடி ஆழம், ஐ மீன் பள்ளம். அதனால ஒரு வண்டி ஆக்சிடென்ட்டோ வேறு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒரு டபுள் சேஃப்டிக்கு இது ஒரு இது, அது ஒரு இது, நடுவில் ஒரு பில்லர் மாதிரி இருக்கு. இந்த அப்படியே வண்டி இடிச்சு ரோல் ஆகி அப்படியே இதுக்குள்ள ரோட்டுக்குள்ளாரே கொண்டு வந்து விடுற மாதிரி. கைஸ், இப்போ நம்ம மஸ்னகுடி அடிவாரம் வந்தாச்சு. இதுலேருந்து மஸ்னகுடி லிமிட்டு தான்.
அப்புறம் மஸ்னகுடினாலே நீங்கள் ரீல்ஸில் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ஸ்ட்ரெச் தான் ஃபேமஸ். அப்புறம் இந்த பஸ் எல்லாம் டைமிங்க்கு மட்டும்தான் வரும். இந்த ஸ்ட்ரெச் தான் கைஸ் ரொம்ப ஃபேமஸ் மஸ்னகுடினாலே. இங்கே ஒரு பாலம் இருக்குது. அங்கேருந்து தான் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸு வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. மஸ்னகுடியோட அடையாளமே சொல்லலாம் இந்த ஒரு ரோடு, இந்த ஒரு ஸ்ட்ரெச்சை. கைஸ் இங்கேருந்து மஸ்னகுடி லிமிட் அந்த தாண்டுற வரைக்கும் ஒரு 200 மீட்டர்ஸில் 500 மீட்டர்ஸ்க்கு இடையில ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. மைசூர் போகிறதா இருக்கட்டும், இல்லை கூடலூர் போகிறதா இருக்கட்டும், இங்கேருந்து அந்த மஸ்னகுடி இது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 500 மீட்டர் ஸ்பீட் பிரேக்கர்ஸாக தான் இருக்கும். அண்ட் அப்படி நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ்க்கு என்ட்ராக போகிறோம். உள்ளே போய் டைகரை பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் நம்ம அந்த கல்லட்டி டேஞ்சரஸான காட்டார் ரோடை தாண்டி இப்போ முதுமலை அங்கே போகிறோம். கைஸ் இப்போ இங்கேருந்து முதுமலை ஃபுல்லாக வந்து சிங்கிள் ரோடு தான். ஏன்னா ஃபாரஸ்ட்டை வந்து அப்ரூவல் கொடுக்கல இது வந்து டபுள் ரோட் போடுறதுக்கு. இது வந்து முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ டபுள் ரோட் போட வந்து ஃபாரஸ்ட் அவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இங்கேருந்து முதுமலை ஃபுல்லாக போகிற வரைக்கும் இந்த ஒரு சிங்கிள் ரோடு தான். டபுள் சைடில் வண்டி வரும்போது இந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து இறங்கி கொடுத்து தான் போயாகணும். கைஸ் போகிற வழியில் வந்து இந்த மான் கூட்டம்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறது டைகரை பார்க்க. அது மட்டும் இல்லை, காட்டு யானைகளும் அதோட குட்டியோடு சேர்ந்து அந்த புல்லை பொறிச்சு ஏதோ சாப்பிட்டுட்ருக்கு. தண்ணி கம்மியா இருக்கு. பரதேசி நாய் இங்க இவ்வளவு தூரம் வந்து இதுக்கு ஒரு வண்டி விட்டாண்டா. கைஸ் இங்கே வந்து மூளைக்கு வந்து இந்த மாதிரி மான் கூட்டங்களை பார்க்க முடியுது. அதுவும் அசால்ட்டாக ரோடு சைடு வந்து சும்மா அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு. அப்புறம் கும்கி யானையும் அங்கே பார்க்க முடிஞ்சுச்சு. அவங்க வளர்த்துற இடத்துலேருந்து மேலே எங்கேயோ ஒரு யானை முகாமுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. நான் உங்களுக்காக பேசுறேன் பாரு, எத்தனை பேர் எனக்கு கேட்குறாங்கன்னு பாரு. கொண்ட பத்தியா ஹாய் மை டியர் மக்களே, நீங்களே எனக்குலாம் ஓட்டு போட்டிங்கன்னா பரவாயில்ல, நானும் உங்கள் இனத்தோட இனமாக வந்துடுவேன். ஓட்டுன்னு சொல்கிறேன்னா எல்லாம் ஓட்டுன்னு கேட்டால் 10 ரூபா வாங்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் வா விஷ்ணு விஷ்ணு விஷ்ணு. கணேஷா பா, இவன் தான் விஷ்ணு, நண்பர் விஷ்ணு. வர வழியில் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்ஸ் பார்த்தோம், மான் பார்த்தோம், புளியை பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் அது வந்து எங்கேயோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்.